ஹலோ வீவர்ஸ், பாக்கியலக்ஷ்மி நியூ ப்ரமோ ராதிகாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. பாக்கியா இருந்துட்டு ஒன்னே பாக்கியா நானும் இருந்தா இது மாதிரி இருந்திருப்பேனான்னு தெரியல உங்கள் இடத்துல இருந்தா. ஆனால் நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க ராதிகா, அப்படியே உங்களை விட்டுற முடியுமா சொல்லுங்கன்றாங்க. எல்லாருக்குமே வந்து லைஃப்ல பிரச்சனை வருது, அதுக்காக இப்படியெல்லாம் விட்டுற முடியாது சரிங்களா? அதனால எதை பற்றி யோசிக்காத, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் எவ்வளவோ பேசுறதுக்கு உங்களை கஷ்டப்படுற மாதிரி, ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காது. நீங்கள் எனக்காக இவ்வளவும் பண்ணுறீங்க, அது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க. ராதிகா, நீங்கள் எதை பற்றி யோசிக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுற. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுங்கன்றாங்க. இந்த இடத்துல ஈஸ்வரி அப்பா எப்படியோ அந்த ராதிகா வீட்டை காலி பண்ணிடுவா, அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் தான் எனக்கு வேணும். எப்போ பார்த்தாலும் என் பையனுடைய வாழ்க்கையை அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா வீட்டை விட்டு போனோடனே பாக்கியா கோபி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துன்னு ஈஸ்வரி ஒரு பிளான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஈஸ்வரி போடுற பிளான் வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா பாக்கியா தான் கோபி கூட ஒன்று சேர்ற ஐடியாலே இல்லையே. அடுத்த நாள் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.